தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கேரளா மாநிலத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் கனமழை மற்றும் நிலச்சரிவினாலே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் தாமே மன்னம் இறங்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அங்குள்ள மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை, அட்டமலை போன்ற உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 123 பேருக்கும் மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்தும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நிலச்சரிவு காரணமாக நொடி பொழுதிலே வீடுகள், கடைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து விட்டன. நாம் மிகவும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய், திரும்பவும் அவர்கள் கட்டப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இது மாத்திரமல்ல, இராணுவம், பேரிடர் மீட்பு படையினர், மாநில தீயணைப்பு துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை அருளும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இறங்கி எங்கெங்கு உயிரோடு சிக்கி இருக்கிறார்களோ அவர்களை சீக்கிரமாய் மீட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேரளா மாநிலத்துக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வயநாடு பகுதிக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே பாரத்தோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் எவ்வளவு ஆண்டவரே கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. கனமழை மற்றும் நிலச்சரிவினாலே ஆண்டவரே. அப்பா, அந்த வயநாடு பகுதியில் ஆண்டவரே, மேப்பாடி, சூரல்மலை, ஆண்டவரே முண்டகை, அட்டமலை போன்ற உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே ஆண்டவரே ஏற்பட்ட நிலச்சரிவினாலே எத்தனையோ பேர் உயிர் இழந்துட்டாங்கப்பா. கர்த்தர் கிருபையா இறங்குங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த மீட்பு பணியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே இலகுவாய் சீக்கிரமாய் மீட்டு விடுகிற கிருபையை கர்த்தர் தாங்க. அந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் தாமே செவ்வைப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இழந்தவைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. வீடுகள், கட்டடங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நொடி பொழுதுல ஆண்டவரே மண்ணுக்குள்ள புதைந்து விட்டது சுவாமி. எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவரே. அப்பா, இறங்குங்கப்பா ஆண்டவரே. எங்க தேசத்தின் பாவத்தை, எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே எங்க தேசத்துக்கு நீங்க மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இவ்விதமாய் ஆண்டவரே இயற்கையினால எந்த ஒரு பாதிப்பு வந்து ஆண்டவரே எங்களுடைய உயிர்களை ஆண்டவரே எங்க தேசத்தின் மக்களுடைய உயிர்களை கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கேரளா மாநிலம் மறுபடியும் ஆண்டவரே புத்துயிர் பெற்று எழும்பத்தக்கதா, இந்த வயநாடு பகுதி ஆண்டவரே புத்துயிர் பெற்று எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் அவர்கள் கட்டப்படட்டும். அப்படியே நீங்க செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.